தமிழகத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். பள்ளி கல்லூரி சுற்றுவட்டார பகுதிகளில் புகையிலை பொருட்கள் விற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி திருச்சியில் பள்ளி மாணவியர் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். திருச்சி சேவா சங்கம், பள்ளி மாணவிகள் மற்றும் மாநகராட்சி சார்பில் இந்த பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் காட்டு யானைகள் தொடர்ந்து மரணமடைந்து வருவது வன ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள சேரம்பாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கோரஞ்சால் பகுதியில் தனியார் எஸ்டேட்டிற்கு சொந்தமான வன நிலம் உள்ளது. இப்பகுதியில் தாழ்வாக சென்ற மின் கம்பியை தும்பிக்கையால் பிடித்த ஆண் யானை ஒன்று உயிரிழந்தது. அப்பகுதியில் தொடர்ந்து யானைகள் உயிரிழந்து வருவதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் இழப்பீடு வழங்காத அரசு பேருந்து நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி செய்யப்பட்டது. கடந்த 2012ஆம் ஆண்டு சங்கரன் கோவிலில் கன்னியப்பன் என்பவர் மீது அரசு பேருந்து மோதியது. இதில் அவர் படுகாயமடைந்தார். இது தொடர்பான வழக்கில் 31,000 ரூபாய் வழங்க சங்கரன் கோவில் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இழப்பீடு தொகை வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு இடத்தை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதிகாரிகள் அகற்றினர். அங்கு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகற்றினர்.